4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்மாழ்வார். தான் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை தன் எண்ணங்களால் செயல்களால் உருவாக்கி சென்றவர் நம்மாழ்வார். இயற்கை விவசாயம் என்பது சாத்தியமே இல்லை, அது விளைச்சல் கிடையாது, நஷ்டம்தான் ஏற்படும் என்று விவசாயிகள் பொது புத்தியில் படித்திருந்த நம்பிக்கையை படிப்படியாக பேசி செயல்படுத்தி நிகழ்த்தி புரிய வைத்த நம்மாழ்வார் அதற்காக இயற்கை விவசாயம் என்பது சாத்தியமே இல்லை, அது விளைச்சல் கிடையாது, நஷ்டம்தான் ஏற்படும் என்று விவசாயிகள் பொது புத்தியில் படித்திருந்த நம்பிக்கையை படிப்படியாக பேசி செயல்படுத்தி நிகழ்த்தி புரிய வைத்த நம்மாழ்வார் அனைவரும் எதிர்பார்க்கப்பட்டார். இயற்கை விவசாயம் செலவில்லாத பாரம்பரிய விதைகளை பாதுகாப்பானது, அதில் கிடைக்கும் உணவு சத்தானது. இயற்கை தரு கொடைக்கு மேலாக வேறு யாரும் நமக்கு ஒருபோதும் தந்துவிட முடியாது. இயற்கையால் இருந்து பெறும் எதுவுமே ஆரோக்கியமற்றது மட்டுமல்ல, ஆபத்தானது கூட என இடைவிடாத பிரச்சாரம் செய்து வந்த நம்மாழ்வார். பன்னாட்டு நிறுவனம் சத்து மிகுந்த பாரம்பரிய நெல் ரகங்களை நாம் தொலைத்து விட்டோம். அதை தேடி மீண்டும் சேகரித்து பாரம்பரிய விவசாயத்தை தலைக்க செய்ய வேண்டும். பன்னாட்டு நிறுவனம் ஒன்று நமது நாட்டு வேப்ப மரத்திற்கு காப்புரிமை பெற்று விட்ட செய்தி அறிந்து கொந்தளித்து போன நம்மாழ்வார் அதற்காக ஜெர்மன் நீதிமன்றம் சென்று வாதாடி வேம்பின் உரிமையை மே 9, 2000 இந்தியாவிற்கு பெற்று தந்தார். நன்றி, வணக்கம்.